நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்று சொல்லி, முடியாது என்று சொன்னபோது முடியும் என்று சொல்லி, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்று சொல்லி, நான் மனந்தளர்ந்த போது திடன்கொள் என்று சொல்லி, என்னை கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், நான் உன் அருகில் வந்து உன் கரைத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி, இதுவரைக்கும் எங்கள் சுக பலன் ஜீவன் கொடுத்து என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர் அனைவருக்கும் ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கவலைப்படாதிருங்கள், உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். கவலைப்படாதீங்க. உலகத்தில் கவலைப்பட்டதுனால எதையும் ஒரு முறை நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நிறைய பேர் ஆறுதல் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, கவலைப்பட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, சோர்ந்து போகாதீங்க, நடந்துச்சு அப்படின்னு மனிதர்கள் ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு தெரியுமா? பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜஸ்ட் இன்ஃபார்ம் டு காட். ஆண்டவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்பட்டு ஒரு முக்கில் உட்காந்து சோகமாக புலம்புறதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா கவலையும் தூர வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஒரு வேளை இன்றைக்கி சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை, காய்கறி இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஜெபம், ஏசப்பா எனக்கு என்ன செய்யன்னு தெரில, இன்றைக்கு தேவை இதெல்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். சொன்ன பிறகும் ஐயோ அப்படி ஆகலையே இப்படி ஆகலையே, இது நடக்குமோ நடக்காதோன்னு கவலைப்பட்டோன்னு வைங்களேன், ஆண்டவர் சொல்கிறார், ஏன்ட்ட சொல்லிட்டலாம், நீ அமைதியாக இரு, நீ கவலைப்படாத. நம்ம கவலைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் மனிதனோடு மனிதராக வாழ்ந்து கல்வாரி சிலுவையில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தது எதற்காக? நாம் கவலைப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக. நாம் பாவத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாது. பாவத்துக்குள்ளே விழும்போது தான் கவலையே வருது நமக்கு. அப்போ கவலைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா வசனத்தையும் வாசித்துட்டு நம்ம கவலையோடு இருந்தால் ஆண்டவர் கவலைப்படுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் சுமக்கேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஏசப்பா எனக்கு இது இல்லை இது இல்லை இது கஷ்டமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு திரும்பி அதே இதை நம்ம சுமந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னதில் அர்த்தமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஒன்றுக்கு நீங்கள் கவலையே விடாண்டாம், தேவனுக்கு தெரியப்படுத்துங்க போதும், அதோட அவங்க வேலை முடிஞ்சுது. என்ன ஆகும்? எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சுனாலே போதும், அவர் பார்த்து கொள்வார். அப்படிங்க விசுவாசம் நமக்குள்ளே வந்துட்டாரு. எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்துலேயும் இருக்கும், சிந்தையிலையும் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் சமாதானத்துக்காக எங்கெல்லாமா ஓடுறாங்க. அங்கே ஓடனா கிடச்சிடாதா, இங்கே ஓடனா கிடச்சிடாதா, இவ்வளோ காசு செலவழிச்சா கிடச்சிடாதா, இவங்கள பார்த்தா கிடச்சிடாதான்னு எங்கே போனாலும் கிடைக்காது. நம்ம கூட இருக்க ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும், கிடச்சிரும். ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம கூட தான் இருக்கார், நம்ம பக்கத்தில் தான் இருக்கார், நம்ம பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கார். அவர்கிட்ட சொன்னாலே போதும், சமாதானம் எளிதாக கிடைக்கும். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறத விட்டுட்டு எங்கெல்லாமோ போகிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எமைக்கு பக்கத்தில் இருக்க கண்ணு நமக்கு தெரியாது, எமைக்கு பக்கத்தில் இருக்க புருவமும் நமக்கு தெரியாது, தூரத்தில் இருக்க மலை தெரியும். அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கார் ஆண்டவர். அவரை நம்ம பார்க்காம எங்கேயோ ஓடுதோம், அங்கே போனால் கிடச்சிடாதா, இங்கே போனால் சமாதானம் கிடச்சிடாதான்னு. நம்ம கூட இருக்க ஆண்டவர் சமாதானம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இருக்கார். அவருக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். 1 சாமுவேல் 1-2 பார்த்தோன்னா அன்னாளை பற்றிய கதைகள், அன்னாளை பற்றிய சரித்திரம் அதில் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா 1 அன்னாள் சொல்கிறாங்க, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தெல்லாம் ஊற்றிட்டேன், முடிஞ்சது வேலை. கர்த்தருடைய சந்நிதியில் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. என்னென்ன அவள் கஷ்டப்பட்டா, அவர் கணவனுக்கு 2வது கட்டிய மனைவிக்கு பிள்ளைங்களாக இருந்துச்சு, அவள் இவளை குத்தி பேசினா,
எல்லா இடத்துலையும் அவளுக்கு அவமானமாக இருந்து அவன் பிள்ளையோட இருக்கா, நமக்கு பிள்ளை இல்லை, மற்றவங்க பேசுகிறது, அவனுடைய கணவனின் 2வது மனைவி பேசுகிறது, அந்த பிள்ளைங்க விட்டு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்குது, மற்றவங்கெல்லாம் பிள்ளையோட இருக்குது, எத்தனையோ வேதனைகள் எல்லாத்தையும் இருதயத்தில் இருந்த எல்லாத்தையும் எங்கே ஊற்றியாச்சு? ஆண்டவர் பாதத்தில் ஆலயத்தில் போய் ஊற்றியாச்சு. கண்ணீரெல்லாம் வடித்து புலம்பி தீர்த்தாச்சு. அப்படி தீர்த்துட்டா என்ன ஆகும்? எல்லா சமாதானமும் கிடச்சிடும். சில நேரத்தில் பாருங்களேன், நம்ம வீட்டிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துவீங்களேன், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் எனக்கு இப்படிலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னு ஏதோ ஒரு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும். அது அந்த நேரத்துக்கு தான் இருக்கும் அந்த ஃப்ரீ. அவங்ககிட்ட நம்ம லேசாக சொல்லிட்டாலே யார்கிட்டையே சொல்லி இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஒரு மனுஷங்கிட்ட சொல்கிறதே அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட போய் நம்ம எல்லா கஷ்டத்தையும் சொன்னோம்னா எவ்வளோ ஃப்ரீ ஆயிரும் பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாயிரும். அதுக்கு எடுத்து சொல்கிறாரு, அதே ஆலயத்தில் இந்த அன்னாள் என் இருதயத்தில் எல்லாம் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதே ஆலயத்தில் உள்ள ஏலி சொல்கிறாரு, நீ சமாதானத்தோடே போ. ஏன்னா அவள் சமாதானம் இல்லை தான் அந்த ஆலயத்துக்கு அழுகிறா. அழுது எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்தில் ஊற்றியாச்சு. எல்லாம் மனசில் இருந்தக்கூடிய எல்லா கிளேசம் விசாரம் எல்லாத்தையும் விண்ணப்பம் பண்ணி முடிச்சாச்சு. உடனே ஏலி சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஊற்றிட்டெல்லாம் சமாதானத்தோட போ. எதற்காக அப்படி சொல்கிறாரு? நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி ஏலி என்ன சொல்கிறாரு? சமாதானத்தோடே போ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டலாம், நீ சமாதானமாக போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்திரீ சமாதானமாக போனாளா? போனான். எந்த வசனத்தில் பாருங்கள், அதே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் என்ன செஞ்சாலாம்? போஜனம் பண்ணினாள். அது வரைக்கும் சாப்பிடாமல் கிடந்து அழுது ஆண்டவர்கிட்ட எல்லா விண்ணப்பங்களையும் சொல்லி முடிச்சுட்டு சமாதானத்தோட வீட்டுக்கு போய் போஜனம் செய்தாள். அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்? கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட விட்டாச்சு, எல்லாத்தையும் ஊற்றி தீர்த்தாச்சு. அதனால் அவள் அதுக்கடுத்து துக்க முகமாக இருக்கவே இல்லை. அதனால தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்திருங்க. அவர் சும்மா சாதாரண ஒரு கடவுள் கிடையாது, விசாரிக்கிற கடவுள். ஏன் சோகமாக இருக்க? உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு பண தேவையா? பிள்ளைங்களை குறித்த கவலையா? கணவனை குறித்த கவலையா? மனைவியை குறித்த கவலையா? குடும்பத்தை எப்படி நடத்தன்னு கவலையா? ஏன் கவலையாக இருக்க? விசாரிக்கக்கூடிய தேவன். அதனால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவர் பாதத்தில் போய் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும் நம்ம என்ன வேண்டுதல் செய்ய போகிறோம். வேண்டுதல் செய்யும் முன்னாலே அவருக்கு தெரியுமா நாம் எதற்காக வேண்டுதோம் அப்படிங்கிறத அவருக்கு தெரியுமா. எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அப்போ சில பேர் பேசுவாங்க, அவருக்கு தான் தெரியுமே, நம்ம தான் என்ன ஜெபம் பண்ண போகிறோம், என்ன வேண்டுதலை கொடுக்க போகிறோன்னா அவருக்கு தெரியுமே, பிறையா நம்ம வேண்டுதல் செய்யணும். அவர் நம் தகப்பன், நம்ம கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஒரு தாயிட்ட போய் ஒரு பிள்ளை கேட்கும், அம்மா எனக்கு இது தாங்கம்மா, அப்பாட்ட சொல்லி இதை வாங்கி தாங்கம்மா அப்படின்னு கேட்கும். உடனே அம்மா அப்பாட்ட போய் கேட்பாங்க, நம்ம பிள்ளை இதை கேட்குறான், நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. உடனே அப்பா என்ன சொல்ல, ஏன்ட்ட கேட்க சொல்லு, நான் வாங்கி கொடுக்கேன். ஏன்ட்ட கேட்க சொல்லி வாங்கி கொடுக்கேன். ஏன் என்கிட்ட கேட்க மாட்டானோ, உன்ட்ட தான் கேட்பாளோ? இப்படி சில வாக்குவாதங்கள்லாம், அன்பான வாக்குவாதங்கள்லாம் சில குடும்பங்களில் வரும். இதுதான் ஆண்டவர் சொல்ல, ஏன்ட்ட சொல்லு. அவர் எதிர்பார்க்கிறார், அவரோடு நாம் பேச வேண்டும், அவர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் விசாரிக்கிற தேவன். விசாரிக்கிறவங்க தான் எதிர்பார்ப்பாங்க, மற்ற யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொல்லியிருக்கு, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம உட்கார்ந்து கவலைப்பட்டதுனால எதையாவது மாற்ற முடியுமா? கவலைப்பட்டதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதை விட்டுட்டு அவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஊற்றும்போது அவர் அதற்கேற்ற பதிலை தருவார். அதற்கு பின் நாம் துக்கமுகமாக இருக்கவே மாட்டோம். அதற்கடுத்து சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு
6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சும்மா இதுக்கெலாம் குறித்து கவலைப்படாமல், எனக்கு அது வேணும் இது வேணும் இதெல்லாம் தாங்க, இன்னும் உலகத்தை குறித்துலாம் நீங்கள் கவலைப்படாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பரலோகத்துக்கு போகிறது எப்படி, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், எப்படி உண்மையாக இருக்கணும், எப்படி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும், எப்படி வசனத்தின்படி இருக்கணும்னு அவருடைய ராஜ்யத்தை தேடினாலே போதும். நீங்கள் இதெல்லாம் போட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லவே வேண்டாம், எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணி சம்பல் இருக்கும், முதல்ல சம்பலை கேட்போம். நம்ம பிரியாணி கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சம்பல் வந்துடும். நம்ம தேட வேண்டியது பிரியாணியை, சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம சம்பளை பிடிச்சிட்டு பிரியாணி தேடிட்டு இருக்கோம். அது இல்லை, உலகத்தை அவர் கேட்கவே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது எப்படின்னு நீங்கள் கேளுங்க, அதன்படி நடங்க. ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் எல்லாம் இப்போ ஃபுல்லாக பரலோக காரியங்களும் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. பரலோகத்துக்கு போகிறது எப்படி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும், நாம் பெற்ற எவ்வளோ சந்தோஷம், ஆண்டவர் மூலம் நான் பெற்ற சந்தோஷத்தை அன்பை எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியும், கொண்டு வர அத்தனை பேர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம செஞ்சாலே போதுமா, நமக்கு உலகத்தில் தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டு வரோம். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து நம்ம கவலையே படாமல் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வசனத்தை பாருங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்க, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். நாளைக்காக இன்னைக்குள்ள காரியம் நமக்கு நடந்தால் போதாது, நாளைய தினத்தை குறித்து என்ன நமக்கு கவலை, நாளைக்கு எப்படி இருக்குமோ அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அதை குறித்து கவலையப்படாங்க. நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும். அன்னன்னைக்கு என்ன உண்டோ அது போதும், அதை ஆண்டவர் பார்த்தா போதும். நாளைக்கு என்ன செய்வோம், நாளை கழிச்சு என்ன செய்வோம், அடுத்த மாதம் என்ன செய்வோம், அடுத்த வருஷம் என்ன செய்வோம், இந்த கற்பனைலாம் இதை குறித்த கவலைகள்லாம் நமக்கு தேவையே இல்லை. அந்தந்த நாளுக்கு அதினத்தின் பாடு போதும். இன்றைக்கி என்ன வேணும், இன்றைக்கி என்ன செய்யணும், இன்றைக்கி நான் எங்கே போகணும், யாரை பார்க்கணும், இதை கேளுங்க, அதன்படி நடந்தால் போதும். நாளைக்கு அவர் பார்த்துக்கொள்வார். அன்னன்னைக்கு பூத்து கருகி போகிற புல்லுக்கே இவ்வளோ போசிக்காரு. பறவைகளை பாருங்கள், என்னைக்காவது போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா, ஐயோ என்னுடைய தாய் பறவை வயசாயிட்டு அவங்கள எப்படி பார்க்கணுன்னு சின்ன பறவைகள் கவலைப்படுதா, இல்லை வயசான பறவைகள் தான் ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனேன்னு கவலை. எந்த பறவை எந்த கவலையும் விடாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவரை படைத்த தேவன் போஷிப்பார்னு. நம்ம மனுஷங்க தான் அதுக்கு என்ன செய்வோம் இதுக்கு என்ன செய்வோம், இதை எப்படி பண்ணுவோம் அதை எப்படி பண்ணுவோம் கவலைப்படுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதங்க, உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். எதை குறித்தும் கவலைப்படாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, உங்கள் எல்லாத்துக்கும் இது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுறதுக்காக தான் நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உங்கள் கூட வந்திருக்கேன். ஜெபிப்போமா, நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வச்சுருவோமா. அவர் எல்லாத்தையும் கேட்டு நம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவாருன்னு அவர் பாதத்தில் கேட்போமா. ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த வேளையிலும் கூட நீங்கள் எங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதுங்க, எல்லாத்தையும் பற்றி என்கிட்ட சொல்லிடுங்க போதும். உங்கள் சிந்தையும் இருதயத்தையும் சமாதானம் காக்க கடவுள்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. எல்லா கவலைகளையும் உங்கள் பாதத்தில் நாங்கள் ஊற்றிக்கிறோம். இவ்வளோ வசனங்கள் நாங்கள் வாசிக்கிறோம், ஆனாலும் சில நேரத்தில் எங்களுக்கு பயம், எங்களுக்கு கவலை எங்களை சூழ்ந்துருதுப்பா. இந்த கவலையும் பயம் எங்களை சூழ்ந்து கொள்ளாத அளவுக்கு பயத்தையும் கவலையும் கொண்டு வர பிசாசை இயேசுவின் வல்ல நாமத்தில் சபித்து கட்டுகிறோம். எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவதற்காக தானப்பா நீங்கள் இந்த கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினீங்க. நாங்கள் துக்கமுகமாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவே செய்யாதுன்னு எத்தனையோ வசங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்காக நாங்கள் எங்களை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக எங்களுக்காக நீங்கள் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்காக நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா, சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் எல்லாருடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Praise the Lord.